வணக்கம். ஃபேட்டி லிவர் அதாவது கல்லீரலில் கொழுப்பு சேர்ற பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. 2022 பண்ண ஒரு ஆராய்ச்சியில் இந்தியாவில் 38.6% பேருக்கு கல்லீரலில் கொழுப்பு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலன்னா நாளடைவில் கல்லீரல் பாதிக்கப்பட்டு வேலை செய்யாமல் போயிடும். இதயம், நுரையீரல், கிட்னி மாதிரி கல்லீரலும் ஒரு முக்கியமான உறுப்பு. ஸோ இது வேலை செய்யலைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். இதில் என்ன பிரச்சனைனா கல்லீரலோட வேலையில் 70% வேலை குறையிற வரைக்கும் அதில் பெருசாக அறிகுறிகளே தெரியாது. அதனால் இது ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா தான் இதை ரிவர்ஸ் செய்ய முடியும், இந்த ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும். ஸோ யாருக்கெல்லாம் இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், இதை எப்படி முன்னாடியே கண்டுபிடிக்கிறது, எப்படி இந்த கொழுப்பை ரிவர்ஸ் பண்ணுறது, டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. என்னோட பேர் டாக்டர் புத்தன் ராஜரத்னா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். முதல்ல இந்த கல்லீரல் நம்ம உடம்புல எங்கே இருக்குது, அதனோட வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். கல்லீரல் நம்ம உடம்புல வலது பக்கத்தில் வயிற்று பகுதியில் விலா எலும்புக்கு கீழே இருக்கும். இது வந்து ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கும். ரைட் லோபு, லெஃப்ட் லோபு அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். இந்த லோபுக்குள்ளே ஆயிரக்கணக்கான சின்னதாக லோபியூல்ஸ் இருக்கும். இந்த லோபியூல்ஸ் தான் இந்த லிவரோட ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே தான் எல்லா வேலைகளுமே நடக்கும். இந்த லிவர் வந்து 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்து அதில் சில முக்கியமான வேலைகளை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். முதல் முக்கியமான வேலை வந்து நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை வந்து வெளியேற்றுறது. அதாவது நம்ம சாப்பிட்ற மருந்துகள், நம்ம உடம்புல உருவாகிற நச்சுப் பொருட்கள் எல்லாமே இந்த லிவரில் தான் மெட்டபாலிசம் செய்யப்பட்டு குறைவான நச்சுத்தன்மை உள்ள பொருளாக மாற்றப்பட்டு கிட்னி வழியாக வெளியேற்றப்படும். அமோனியா போன்ற டாக்ஸின்ஸ் யூரியாவை மாற்றப்படுறதும் இந்த லிவரில் தான். அடுத்ததான் மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது மாவுச்சத்தோட மெட்டபாலிசம். அதிகப்படியான குளுக்கோஸ் கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு இந்த கல்லீரலில் தான் ஸ்டோர் செஞ்சு வைக்கப்படும். நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது இந்த கிளைக்கோஜன்லேருந்து குளுக்கோஸாக மாற்றப்பட்டு நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் புரதம், அதாவது ஆல்புமின் அப்படின்ற புரதம் இந்த கல்லீரலில் மட்டும் இருந்து தான் உருவாகும். அதுக்கப்புறம் நிறைய அமினோ ஆசிட்ஸும் இந்த கல்லீரலேருந்து உருவாகுது. அதுக்கப்புறம் மூணாவதாக கொலஸ்ட்ரால், ஃபேட்டி ஆசிட்ஸ் இவைகள் எல்லாமே உற்பத்தி செய்கிறதுக்கும் அவைகளோட மெட்டபாலிசத்துக்கும் இந்த கல்லீரல் முக்கியம். இவைகளோடு சேர்த்து எல்டிஎல், ஹெச்டிஎல், விஎல்டிஎல் போன்றவைகளை தயாரிக்கிறதுக்கு இந்த கல்லீரல் உதவுது. அடுத்ததாக ஜீரணம், அதாவது பைல், பித்தநீரை வந்து இந்த கல்லீரலில் தான் உற்பத்தி ஆகுது. அது வந்து ஃபேட்டோட மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் இந்த ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் ஏ, டி, இ, கே இவைகளை வந்து நம்ம உடம்புலேருந்து உறிஞ்சப்படுறதுக்கும் இந்த பித்தநீர் தேவை. அதுவும் இல்லாமல் கல்லீரலில் நிறைய சத்து பொருட்கள் ஸ்டோரேஜ் ஆகும். விட்டமின்ஸ், காப்பர், அயன் போன்ற பொருள்கள். இவைகளோட நம்ம பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகளை ஃபில்டர் பண்ணுறதுக்கும் இந்த உதவுது. உடம்போட எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதுக்கப்புறம் உடம்புக்கு தேவையான முக்கியமான ஹார்மோன்ஸ் இந்த கல்லீரலில் தான் உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் அடிபட்டால் அதிகமாக ப்ளீட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கோயாகுலேஷன் ஃபேக்டர்ஸும் இந்த கல்லீரலில் தான் உற்பத்தி ஆகுது. அடுத்ததாக ஃபேட்டி லிவர்னால் என்ன, அதாவது கல்லீரலில் கொழுப்பு சேர்றதுன்னா என்ன? நார்மலாக கல்லீரலில் கொழுப்பு சேரக்கூடாது. கொழுப்பு இருக்க வேண்டிய இடங்களான அடிப்போஸ் டிஷ்யூ போன்ற இடங்களில் கொழுப்பு இருந்தால் அதனால் பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் கல்லீரல் போன்ற கொழுப்பு இருக்கக்கூடாத இடத்துல கொழுப்பு சேரும்போது அதனால் இன்ஃப்ளமேஷன் வரும். இன்ஃப்ளமேஷன்னா என்னென்னா ஒரு காயப்படுத்துகிற தன்மை. அதனால் கல்லீரலில் இருக்கிற செல்கள் பாதிக்கப்பட்டு நாளடைவில் அதை வந்து ஃபைப்ரோசிஸ், சிரோசிஸாக மாறிடும். நார்மல் லிவர், அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவர், அதுக்கப்புறம் ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ், அதுக்கப்புறம் ஃபைப்ரோசிஸ், சிரோசிஸ், அப்புறம் லிவர் ஃபெயிலியர், சுத்தமாக வேலை நடக்காது. இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான் ஒரே ஆப்ஷன் ஆகிடும். இதில் முக்கியமாக 2 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து ஆல்கஹால் சாப்பிட்றதுனால வர்ற ஃபேட்டி லிவர், இரண்டாவது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், அதாவது மற்ற காரணங்களால் வர்ற ஃபேட்டி லிவர். சரி, இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன? நம்பர் 1 ஆல்கஹால். இந்த ஆல்கஹால் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது கல்லீரலில் கொழுப்பு சேருது. அதாவது ஆல்கஹால் மெட்டபாலிசம் இந்த கல்லீரலில் மட்டும்தான் நடக்கும். இந்த கொழுப்போட மெட்டபாலிசம் அதனால் குறையும், கொழுப்பு கல்லீரலில் சேரும். அதோட ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸும் அதிகமாகுது, கொழுப்பு கல்லீரலேருந்து வெளியே போகிறதும் குறையுது. இதனால் கல்லீரலில் நாளடைவில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகி அதனோட வேலைகள் பாதிக்கப்பட்டு இன்னும் அதிகமாக கொழுப்பு சேர ஆரம்பிக்கும். இப்படியே தொடரும் போது அது கடைசியில் சிரோசிஸில் போய் முடியும். இரண்டாவது, கல்லீரலில் கொழுப்பு சேர்றதுல நம்ம உணவு முக்கியமான பங்கு வகிக்குது. குறிப்பாக ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிடும்போது கல்லீரலில் கொழுப்பு சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. இந்த ஃப்ரக்டோஸ் ப்ராசஸ்ட் ஃபுட்டில் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், இதை வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, சோடா, கேண்டு ஃப்ரூட் ஜூஸ், பேக்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, ஐஸ்கிரீம், கேக் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம டீ காஃபியில் சேர்த்துக்கிற டேபிள் சுகர்லேயும் 50% ஃப்ரக்டோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கெட்சப், சலாட் ட்ரெஸ்ஸிங்லாம் ஃப்ரக்டோஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் ரெண்டுமே சிம்பிள் சுகர்ஸ் தான். ஆனால் இந்த ஃப்ரக்டோஸோட மெட்டபாலிசம் குளுக்கோஸோட மெட்டபாலிசத்துலேருந்து நிறைய வேறுபடுது. எப்படின்னா நம்ம பிரெயின், மசில்ஸ், அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸுமே குளுக்கோஸை வந்து எனர்ஜிக்கு எடுத்துக்கும். ஆனால் இந்த ஃப்ரக்டோஸ் வந்து கல்லீரலில் மட்டும்தான் மெட்டபாலிசம் ஆகும்.
ஸோ இதனால் ஃப்ரக்டோஸ் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது அது வந்து கொழுப்பாக கல்லீரலில் சேரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த வகையில் கல்லீரலில் கொழுப்பு சேர வைக்கிறதுல குளுக்கோஸை விட ஃப்ரக்டோஸ் ரொம்ப ஆபத்தானது. இது கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், பழங்களில் வந்து ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்குது, அது சாப்பிட்டா ஆபத்து இல்லையா அப்படின்ட்டு. பழங்களில் ஃப்ரக்டோஸ் இருக்கிறது உண்மை தான். ஆனால் பழங்கள் சாப்பிடும்போது அதில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது, மற்ற நியூட்ரியன்ஸும் நிறைய இருக்குது. அதனால் ஃப்ரக்டோஸ் ஸ்லோவாக தான் ரத்தத்தில் அப்சார்ப் ஆகும். அதனால் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஏற்கனவே ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக மேங்கோ, கிரேப்பு, வாட்டர்மெலன் போன்ற ஹை கிளைசிமிக் இருக்கிற இண்டெக்ஸ் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றத தவிர்க்கலாம். அப்புறம் ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்றத விட பழமாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கேண்டு ஃப்ரூட் ஜூஸஸை எல்லாருமே அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அதில் நிறைய ஆடட் சுகர்ஸ் இருக்குது, ஃப்ரக்டோஸ் இருக்குது. பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு ஃபேட்டி லிவர் வந்து நான் யாரையும் பார்த்ததில்லை. அதனால் பழங்கள் சாப்பிட்றத நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. அடுத்ததாக இந்தியாவில் கல்லீரலில் கொழுப்பு சேர்றதுக்கு முக்கியமான காரணம் அதிகப்படியாக சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்து, அதாவது குளுக்கோஸ். இது அதிகமாக சாப்பிடும்போது இன்சுலின் அதிகமாக செக்ரீட் ஆகுது. குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த எக்ஸஸ் குளுக்கோஸ் அதனால் கொழுப்பாக சேமித்து வைக்கப்படுது. குறிப்பாக நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற தொப்பை ஏரியாவில் வந்து கொழுப்பு அதிகமாக சேருது, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வருது. ஸோ இதுதான் முக்கியமான காரணம் நம்ம இந்தியர்களுக்கு வந்து கொழுப்பு அதிகமாக சேர்றதுக்கு, மெட்டபாலிக் சிண்ட்ரோம்லாம் வர்றதுக்கு. அடுத்ததாக செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது நம்ம உடல் பருமன் அதிகரிக்க காரணமான எல்லா விஷயங்களுமே இந்த கல்லீரலில் கொழுப்பையும் அதிகரிக்கும். இதை பற்றி ஏற்கனவே நான் நிறைய பேசியிருக்கேன். தூக்கம் அதிகம் இல்லாதது, ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே உடல் பருமனையும் அதிகரிக்கும், கல்லீரலில் கொழுப்பையும் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் ஜெனட்டிக்காக சில பேருக்கு வந்து உடல் பருமன் அதிகமாகிற தன்மை இருக்கிற மாதிரி இந்த கல்லீரலில் கொழுப்பு சேர்றதுக்கான தன்மையும் அதிகமாக இருக்கும். கல்லீரலில் கொழுப்பு சேரும்போது என்னென்ன சிம்டம்ஸ் வரும், என்னென்ன அறிகுறிகள் தெரியும்? நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாத்துக்குமே ரிசர்வ்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது அதனோட வேலைகளில் 50% கீழே, சில சமயம் 30% கீழே போகும்போது தான் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது அந்த பாதிப்பு ஏற்படும் போது அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. இதுதான் பிரச்சனை. நம்ம ரொட்டீனாக ஏதாவது பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன் ஏதாவது செய்யும் போது தான் அதனோட பாதிப்பு தெரியும். இல்லாட்டி கல்லீரல் முழுசாக செயலிழந்ததுக்கு அப்புறம் தான் அதனோட அறிகுறிகள் தெரிய வரும். வழக்கமாக டயர்ட்னஸ் இருக்கும், வீக்னஸ் இருக்கும், பசி சரியாக எடுக்காது, வெயிட் லாஸ் இருக்கும். இந்த கல்லீரல் வியாதி ரொம்ப முத்துனதுக்கு அப்புறம் ஜாண்டிஸ் வரலாம். அமோனியா அதிகமாக இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் பாதிக்கும், தூக்கம் சரியாக வராது, இரிட்டபிளாக இருப்பாங்க, வயிற்றில் தண்ணி சேரும், கால் வீக் இருக்கும், அடிபட்டால் ரத்தம் சரியாக நிற்காமல் போகும், ரத்த வாந்தி வரும், மோஷனில் பிளட் போகும். அதுக்கப்புறம் 100% அது வேலையே செய்யலை அப்படின்னா அதுக்கப்புறம் கோமா, ஃபைனலாக டெத்து. இந்த கல்லீரலில் கொழுப்பு சேர்றதை எப்படி முன்னமே கண்டுபிடிக்கிறது? அப்படி கண்டுபிடிச்சா தான் நம்ம ரிவர்ஸ் செய்ய முடியும். பிளட் டெஸ்ட் நாம் செய்யும்போது இது வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் லிவர் என்சைம்ஸ் SGOT, SGPT சில சமயங்களில் வந்து அதிகமாக இருக்கலாம். அது அதிகமாக இருக்கும்போது நம்ம லிவரில் கொழுப்பு இருக்கா அப்படின்ற டவுட் வரலாம். அந்த மாதிரி இருந்தால் நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மாதிரி பண்ணி பார்த்தா நம்ம கல்லீரலில் கொழுப்பு இருக்கா, அது எந்தளவு கடினத்தன்மை இருக்குன்றது தெரியும். அதுக்கப்புறம் ஃபைப்ரோ ஸ்கேன் ஒன்று இருக்குது. அதுவும் நம்ம கல்லீரலில் வந்து எந்தளவு ஹார்டாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். அதுவும் இல்லைனா ரொம்ப அட்வான்ஸ்டு டெஸ்ட், அதாவது MRI, CT ஸ்கேன் போன்ற டெஸ்ட்டுகளை செஞ்சு பார்த்தாலும் நம்ம கல்லீரலில் கொழுப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், யாரெல்லாம் ரெகுலராக அதை செக் பண்ணி பார்த்துக்கணும்? நம்பர் 1, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, குறிப்பாக வயிற்று பகுதியில் கொழுப்பு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உள்ளேயும் வயிற்றுக்குள்ளேயும் லிவர்லேயும் ஃபேட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, டிஸ்லைபிடீமியான்னு சொல்லுவோம் அவங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் உடல் பருமன் அதிகமாக இருந்தால் இல்லாட்டி ஃபேட்டி லிவர் இருந்தால் அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஆல்கஹால் அதிகமாக சாப்பிட்றவங்க, வேலைகள் அதிகமாக எக்ஸசைஸ் செய்யாமல் இருக்க செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க, PCOD இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சர்டன் ட்ரக்ஸ், அதாவது ஸ்டீராய்ட்ஸ், டமாக்சிஃபன், HIV ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த கல்லீரலில் கொழுப்பு சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்க ரெகுலராக இந்த பிளட் டெஸ்ட்டு, இந்த ஸ்கேன்ஸ்லாம் பண்ணி பார்த்துக்கிறது அவசியம். சரி, இந்த ஃபேட்டி லிவரை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது? நிறைய பேருக்கு எல்லா நோய்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சாப்பாட்டிலேயே கிடைக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த ஜூஸை சாப்பிடுங்க, அதை கரைச்சி குடிங்க, அந்த பச்சிலையை சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய மக்களை ஏமாத்துகிற மாதிரி பொய்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய இருக்குது. அந்த மாதிரி மேஜிக் பண்ணக்கூடிய மருந்துகளோ உணவுப் பொருட்களோ உண்மையில் கிடையவே கிடையாது. நம்ம கல்லீரலில் கொழுப்பு சேர்றதுக்கான காரணங்கள் முன்னாடி பார்த்தோம். அந்த காரணங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்யாமல் இருந்தால் தான் இந்த கொழுப்பை நம்ம குறைக்க முடியும். அதுக்கப்புறம் உடல் எடையை குறைக்கிறது, உணவு முறைகளில் மாற்றங்களை கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு டிசிப்ளினாக இருந்தால் தான் கொழுப்பை கரைக்க முடியும். இந்த கல்லீரலில் இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு நம்பர் 1, ஆல்கஹாலை சுத்தமாக நம்ம சாப்பிடக்கூடாது. ஆல்கஹால் சாப்பிட்டா எப்படி ஃபேட்டி லிவர் வருது நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த கல்லீரலில் கொழுப்பு சேர்றது ஆரம்ப நிலையில் இருந்தால் அந்த ஆல்கஹால் சாப்பிட்றதை நிறுத்துற மூலமாக நம்ம ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ண முடியும். கொஞ்சம் கூட சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிட்டா கூட இந்த ரிவர்சல் நடக்காது.
முதல்ல சில வாரங்களில் இந்த கொழுப்பு கல்லீரலில் சேர்றது குறையும். அதுக்கப்புறம் மாதங்கள் வருடங்கள் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே சேர்ந்திருந்த கொழுப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். இரண்டாவது, நம்ம உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வரணும். அதாவது ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டு, பேக்கேஜ் ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடாது. பீஸா, பர்கர் அந்த மாதிரி எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஹை ஃப்ரக்டோஸ், கார்ன் சிரப், சுகரு, ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரக்டோஸ் நம்ம முதல்ல என்னென்ன உணவு வகைகள் இருக்குன்னு பார்த்தோம், அதை எதையுமே சாப்பிடக்கூடாது. முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த உணவு வகைகளுக்கு அடிமையாக இருப்பாங்க. அப்புறம் இந்த உணவில் இருக்கிற மாவுச்சத்தோட அளவை குறைக்கணும். நம்ம இந்தியாவில் வந்து கார்போஹைட்ரேட் 70 to 80% சாப்பிட்றோம். அதுதான் நம்ம வயிற்று பகுதியில் கொழுப்பு சேர்றதுக்கான முக்கியமான காரணம். உணவில் நம்ம ப்ரோட்டீன், ஹெல்த்தியான ஃபேட்லாம் சேர்த்திக்கலாம். காய்கறிகள், பழங்கள் எவ்வளோ நிறைய சேர்த்துக்கிட்டு கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சி போர்ஷன் கண்ட்ரோலும் பண்ணாக்கில் நமக்கு கலோரி டெஃபிசிட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நம்ம உடல் எடையை குறையும், அதே சமயத்தில் நம்ம கல்லீரலில் இருக்கிற ஃபேட்டும் குறையும். மூன்றாவது, உடல் எடையை குறைக்கிறது. அதாவது 7% முதல் 10% முதல் நம்ம உடல் எடையை குறைச்சாக்கில் நம்ம கல்லீரலில் இருக்கிற கொழுப்பும் குறையும். இதுக்கு வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து உதவிகரமாக இருக்கும். அதாவது 16 மணி நேரம் ஃபாஸ்டிங், 8 மணி நேரம் நம்ம சாப்பிடணும். இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த கொழுப்பு கரையிறதோட நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பெட்டர் ஆகும், உடல் பருமன் குறையும். இவைகளோடு ரெகுலராக எக்ஸசைஸ், அதாவது வாக்கிங், ஒரு நாளைக்கு வந்து 10,000 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி நம்ம டார்கெட் பண்ணலாம். ரன்னிங், ஸ்விம்மிங், இவங்க எல்லாமே கல்லீரலில் இருக்கிற கொழுப்பை குறைக்க உதவும். இவைகளோட ரெகுலராக நம்ம செக்அப் பண்ணிவிட்டு கல்லீரலில் இருக்கிற கொழுப்பு குறையுதா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறது ரொம்ப அவசியம். இந்த ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப டிசிப்ளினாக ரொம்ப நாளைக்கு கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். கல்லீரல் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான உறுப்பு. நாம் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தாவே அதுவே ரீஜென்ரேட் ஆகி ஃபேட்டி லிவர் முழுசும் ரிவர்ஸ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.